இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? பாக்கல போய் பட்டுங்க. அங்க பின்னால சமயக்கட்டு போயிடணும். போங்க. என்னதான் என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்லலையா? வந்துட்டானே. எங்க இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தையில இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். அவனை கூடாது. போச்சு நீ போய் அவனை புடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறங்க. கொன்னு முடிவுதான். சமாதானத்தோட கொண்டு புடிச்சு கொண்டாயிருக்கான். இது நான் வாங்கி கொடுக்கலையே, எப்படி வந்தது? உடனே நான் வாங்கலையே. இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து ஆளை கையும் களவுமா பிடிக்கணும். தண்ணிக்குள்ள மீனை பாக்குறான், அத போலவே சப்பரை செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அத போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்ன சார் இது? ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம படுக்க பரீட்சை நாடகம் இல்ல, அது அப்படியே மரணம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா, படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, நேத்து ஒரு சேலை பாக்கெட்டை என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அதை கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்கேன் பாரு. எனக்கு தான் தெரியும் சார். நான் சந்தேகப்பட்டேன். என்ன? அது சரியா போச்சு. என்ன அது? ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏன் சார் வர்றாங்க? அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சொல்லி விட்ட. லீலா வரட்ட எல்லாத்தையும் கேட்டுப்படுறேன். அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒரு வேளை வீடு தவறி போயிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். டேய், இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேத்து நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அதை முதல்ல செய்யுங்க.
தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. நல்ல வேளை எப்பாவது வந்தீங்களே. உட்காருங்க. முருகா காஃபி கொண்டு வா. இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் காஃபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன அப்ப நேத்திக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல உட்காருங்க. இல்லைங்க, நீங்க ஒண்ணும் என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தான். அந்த நாய் கடிக்காது, சும்மா குலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்க இங்க ஓடி சுத்தி வீட்டுக்கே போயிட்டீங்களா? ஐயோ இது நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நேரா வந்துட வேண்டியதுதான். சார் வந்துட வேண்டியதான். வணக்கம் சார், வச்சுக்க. நேத்து ராத்திரி இந்த நாய் கடிக்க வந்து. இப்பதானே சொன்னேன் அந்த நாய் கடிக்காதுன்னு. ஆமா, நீங்க புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். அது சரி, அகலிகா தானே? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் நாடகம், நல்ல நாடகம் நடத்து, நல்ல நடத்து. அவரே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? என்ன கோபம்? நான் கோபிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒண்ணு நடத்தலான்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா வருவேன். சரிங்க சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். போறோம். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. கோபி என்ன கோபம்? அப்ப வரட்டுமா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். போ நீ நீங்க போ. இது சந்தேகம் தான். அங்க வச்சிருந்தேன், அது எங்க? அதே கேக்குறீங்க, அவதான் வரலையே. ஓஹோ, நீங்களே கொண்டு கொடுத்துடலான்னு கேக்குறீங்களா? என்ன அவகுபான்னு உளற? என்ன உளறேன்? உண்மையதான் சொல்றேன். மனுஷன் நல்ல புத்தியோட இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? பாபாஷ் ராணி, நான் வரட்டுமா? இல்லாமா யாரோட பேசிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா. படுக்க புரட்சி நடக்க போகுதான், படுக்கை புரட்சி. ஆட்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க ஜமா, எங்க பாத்துக்கிறோம். என்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான். மணிப்புரா, புது மணிப்புரா, மணிப்புரா, புது மணிப்புரா, புத்த புது மணிப்புரா, நானேதான் மணிப்புரா, புது மணிப்புரா, புத்த புது மணிப்புரா, நானேதான் மணிப்புரா, புது மணிப்புரா. மேவிடும் அன்பால் தாவிடும் அன்பால் நெஞ்சம், மேவிடும் அன்பால் தாவிடும் அன்பால் நெஞ்சம், பூவிரித்து அழைக்கிது மஞ்சம்,
நானே நான் மணிப்புரா புது மணிப்புரா ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்த முகந்தானே ரோஜா கொல்லை முல்லை தோட்டம் எந்த முகந்தானே ராஜாவும் வந்து நான் தான் ராணி ராஜாவும் வந்து நான் தான் ராணி தருவேன் சுகந்தானே மணிப்புரா புது மணிப்புரா புத்த புது மணிப்புரா நானே நான் மணிப்புரா புது மணிப்புரா மறுபடியும் எங்க ஓடுற லீலா அட நில்லு சேரு அட சேரு சேரு சேரு